all. Welcome to Friends Canteen. Thanks for all the viewers. இன்னைக்கு நாங்க ரவா பொங்கல் பண்ணலாம்னு இருக்கோம். ரவா உப்புமா சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு ரவா பொங்கல் செய்யறோம். அதுக்கான காம்பினேஷன் சட்னி, தேங்காய் சட்னி செஞ்சு காமிக்கிறதுக்காக இருக்காங்க. இப்போ நம்ம ரவா பொங்கலுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1/2 கப் பாசி பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய இஞ்சி, தேவையான அளவு உப்பு, உடைச்சு வச்ச முந்திரி பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் காய பவுடர். இப்போ நான் 1/2 கப் பாசி பருப்பு சொல்லியிருந்தேன். அந்த 1/2 கப் பாசி பருப்பை ப்ரெஷர் குக்கர்ல வச்சு வேக வச்சு இப்போ இந்த பாத்திரத்துல எடுத்திருக்கேன். இதோட நம்ம 1 கப் ரவை சொல்லியிருந்தோம்ல, இந்த 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி இதுல விட்டு இன்னொரு ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ண வைக்க போறேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி என்னன்னா, பொங்கல் நல்லா சாஃப்டா கிடைக்கும். உங்களுக்கு உதிரியா வேணும்னு நினைச்சீங்கன்னா, பொங்கல் ரொம்ப குழைவா வேண்டாம், கொஞ்சம் இதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் தண்ணி குறைச்சுக்கோங்க. 2.5 கப் ஊத்துங்க. 1 கப் ரவைக்கு 2.5 கப் ஊத்துங்க. நல்லா சாஃப்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 கப் ஊத்துங்க. நான் இப்போ 3 கப் எடுத்திருக்கேன். அத இது பருப்போட ஊத்தி இன்னொரு ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணணும். இப்போ நான் இந்த வெந்து வச்சிருக்க பருப்பு கூட 3 கப் தண்ணி ஊத்தி அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இந்த அடுப்புல. இப்ப அடுத்த அடுப்பை பத்த வைக்க இப்போ நம்ம கடாய் காய வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் நெய்யும் விட போறேன். நம்ம பொங்கல் பொறுத்த அளவுல கொஞ்சம் நெய், எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் அதிகமா விட்டாதான் பொங்கல் சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். கையில நல்லா ஒட்டாம நல்லா அழகா வரும். அதனால நான் இப்ப 2 ஸ்பூன் நெய் விடுறேன். விட்டு காய வைக்கிறேன். போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச 1 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க, 1 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச இஞ்சி, முந்திரி பருப்பு, நல்ல பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் சிவக்க வருது. நல்லா சவந்துருச்சு. இந்த ரவைய அது கூட போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம். இப்ப நம்ம பருப்பை கூட 3 கப் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருந்தோமா, அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப ரவையும் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துருச்சு. இப்போ அந்த சூடான தண்ணி எடுத்து, பருப்பு தண்ணி எடுத்து இந்த ரவையில ஊத்த போறோம். அப்பதான் நல்ல பொங்கல் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ அந்த தண்ணி அதுல ஊத்துறோமா, பாருங்க ரவையும் சூடா இருக்கிறதுனால, பருப்பு தண்ணி சூடா இருக்கிறதுனால நல்லா கொதிக்குது. ஊத்தும் போதே நல்லா கொதிக்குது. இப்ப கொஞ்சம் நம்ம ஸ்டவ்வா கூட்டி வச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாம கிண்டி விட்டுக்கணும். தண்ணி கூட இருந்தாதான் நம்மளுக்கு நல்ல சாஃப்டான பொங்கல் கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் போடணும். உப்பு தேவையான அளவு இவ்வளவு போட போதும். கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் இப்போ நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இத மூடி வைக்கும் போது ஸ்டவ் நல்ல சிம்ல வச்சுட்டு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப மூடியை திறந்து பார்க்கலாம். நல்ல பொங்கல் பாருங்க, நல்ல கட்டியா வெந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டாதான் நல்லா சட்டியில ஒட்டாம நல்லா டேஸ்டா கிடைக்கும். பாருங்க பொங்கல் நல்லா அழகா வந்திருக்கு. இந்த நெய் விட்டுருக்கோம். சட்டியில எதுல பிடிக்கல. நம்ம கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் அதிகமா விட்டதுனாலதான் சட்டியில பாத்திரத்துல எதுல பிடிக்கல. இது நான்ஸ்டிக் கூட இல்ல, சில்வர் தான். இதே பக்கத்துல செய்யுங்க, நல்லா இருக்கும். கை வச்சா இருக்கணும்.
ரவா பொங்கல் சூப்பரா சாஃப்டா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அண்ட் சாம்பார் வச்சு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you. Thanks for visiting us. See you next time.